தோழர்களே, இந்த களத்திலே, தேர்தல் களத்திலே நான் படித்தேன். இத்தனை பேர் நான் திமுக தோழர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். எனக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு தேர்தல் நேரத்திலே ஒரு நோய் அட்டாக் ஆனது. அப்படியே அப்பொழுது மாண்புமிகு நம்முடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்தார் அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள். அவர்தான் முதலில் கூலிங் கிளாஸ் போட்டு நான் வந்து இந்த முகம் பேச முடியாது, அந்த அவையில் நான் பேசுவதற்கு உட்காரும் பொழுது அவர் சொன்னார், நீ பேசு என்று முதலில் சொன்னார். நான் பேச முடியவில்லை. எனக்காக பேசி என்னுடைய வெற்றிக்காக பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. நான் கன்னி உரை என்று சொல்லும் பொழுது எதற்காக கன்னி உரை, இது கன்னி உரை அல்ல, இது வன்னி உரை என்று நான் சொன்னேன் என்றால், மரியாதைக்குரிய பாமகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்றைக்கு அந்த கன்னி உரை குறித்து பேசினார்கள். கன்னி உரை என்பது, கன்னி என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது. கற்பு என்றால் இருவாளருக்கும் பொதுவென்று வைப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அதோடு சேர்க்கிறது, அது சேர்ந்தது அது. ஆனால் நன்றி என்றாலும் இருவருக்கும் பொதுவானதுதான். அப்ப நீங்க இதுவரை நாங்களும் உங்களுக்காக பாராட்டி இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பாராட்டி இருக்கிறேன். கிராமத்திலே சொல்வார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்க உம்மி கொண்டு வாங்க, ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, ரெண்டு பக்கமும் வாக்குகள் தான் இருக்கிறது, ரெண்டு பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவே நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நன்றி. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது வந்து ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர். நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் வந்து அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் வந்து மாண்புமிகு அமைச்சர் 11 நிமிடங்கள் வந்து எல்லாரையும் நினைவு கூர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வர விதத்தை பற்றி ரொம்ப அருமையாக 11 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள். அவன் எல்லாம் அமைதியாக உன்னிப்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வணக்கமும் யார் யார் உதவி அதெல்லாம் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் அவை விரும்புவது மானிய கோரிக்கைக்குள்ளே வந்து நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்ப முடிக்கணும். நீங்க ஏன்னா அடுத்து முதல் கிளைமாக்ஸ் பேசிட்டு 2வது கிளைமாக்ஸ் இருக்கு, அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து படிச்சிடறேன். நான்